வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ஒரு கணக்கு விளையாட்டு. கணக்கு விளையாட்டில் கூட்டல் பிரிவில் வரக்கூடிய விளையாட்டு இது. இந்த விளையாட்டு இருவர் விளையாடக்கூடிய விளையாட்டு. இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் இருக்கிறது போல் 9 சின்ன சின்ன கட்டங்கள் இணைந்து வரையப்பட்ட ஒரு பெரிய சதுரம் தேவை. கூடவே பார்த்திங்கன்னா 1லிருந்து 9 வரைக்கும் எழுதப்பட்ட வட்ட அட்டைகள் தேவை. அதில் ஒரு போட்டியாளருக்கு ஒற்றைப்படை எண்களான 5 எண்களும், இன்னொரு போட்டியாளருக்கு இரட்டைப்படை எண்களான 4 எண்களும் நம்ம கொடுத்துடணும். இதில் யாருக்கு ஒற்றைப்படை கொடுக்குறது, யாருக்கு இரட்டைப்படை கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவா தலையா அல்லது ஒற்றையார் அட்டையாக போட்டு பார்த்து யார் அதில் வெற்றி பெறாங்களோ அதில் வெற்றி பெறவங்க கையில் ஒற்றைப்படை எண்களை கொடுத்துடணும். இந்த ஒற்றைப்படை எண்கள் வச்சுருக்கிறவங்க தான் முதல்ல இந்த கட்டத்துக்குள்ளே கல் வைக்க ஆரம்பிக்கணும். இந்த போட்டியினுடைய தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 கட்டங்கள் 1, 2, 3 அல்லது 1, 2, 3 அல்லது 1, 2, 3, அதாவது நேர் வரிசையிலும் சரி குறுக்கு வகையிலையும் சரி 3 கட்டங்களுடைய எண்ணிக்கையை கூட்டணும் அப்படின்னோம்னா 15 வரணும். யார் 15 வர மாதிரி கல் வச்சு முடிக்கிறாங்களோ அவங்க வெற்றியாளர் அப்படிங்கிறது தான் இந்த போட்டியினுடைய தீர்வு. இது குழந்தைங்களுக்கு கூட்டல் கணக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப எளிமையான பயிற்சியாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப விறுவிறுப்பாகவும் இருக்கும் இந்த விளையாட்டு. இப்போ நம்ம ஒரு முறை இந்த விளையாட்டை விளையாடி பார்ப்போம். எப்படி வைக்கிறது, அது அப்படி விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நான் விளையாண்டுகிட்டே சொல்லி கொடுக்குறேன். இப்போ முதல்ல ஒற்றைப்படை எண் உள்ளவங்க இதில் 1 தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த எண் வேணாலும் வைக்கலாம். இந்த 1லிருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்களில் 5 எண்களில் எந்த எண்ணை வேணாலும் முதல்ல எடுத்து வைக்கலாம். 1 தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ அவங்க முதல்ல 3 எடுத்து வைக்கிறாங்க. அடுத்தது இரட்டைப்படை எண் வச்சுருக்கிறவங்க ஒரு எண்ணை எடுத்து கட்டத்தில் வைக்கணும். இப்போ அவங்க 2 இங்கே வைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ அடுத்தது எண் 5 எடுத்து இங்கே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே எண் 3 இருக்குது, இங்கே எண் 5 இருக்குது, இங்கே எண் 2 இருக்குது. இப்போ இந்த 5, 2 ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எண் 7 வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எண் 8 எடுத்து இங்கே வச்சிட்றாங்க. அப்போ 2, 8, 10, 10, 5, 15. அப்போ இரட்டைப்படை எண் உள்ளவங்க இந்த போட்டியில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த 5ங்கிற எண் ஒற்றைப்படை எண் உள்ளவர் தவறாக வச்சுட்டார். ஏன்னா ஏற்கனவே இங்கே 2 இருக்குது. அப்போ 5 எடுத்து இங்கே வச்சுட்டோம்னா 8 எடுத்து இங்கே வச்சுட்டாங்கன்னா போட்டியில் வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறது தெரியாமல் அவர் வச்சுட்டார். அதனால் இது வெற்றி பெற்றதாக நம்ம சொல்லிடலாம். அடுத்து இன்னொரு முறை விளையாடுவோம். இப்போ ஒற்றைப்படை எண் வச்சுருக்கிறவங்க முதல்ல எடுத்தோடனே 5ங்கிற எண்ணை வச்சிட்றாங்க இங்கே. அடுத்தது இரட்டைப்படை எண்ணில் வச்சுருக்கிறவங்க இங்கே 6 வச்சிட்றாங்க. இப்போ 6ம் 5ம் 11. 4 இவங்க வைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இவங்ககிட்ட இருக்காது. நீங்கள் இந்த 4 இல்லை, நம்ம வேறு எதுவும் இங்கே வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால வேறு ஏதாவது இந்த எண்ணெய் எடுத்துக்காட்டுக்கு இங்கே 3 வச்சுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், இவங்க அடுத்தது 4 எடுத்து இங்கே வச்சு 6, 5, 11, 4, 15 அப்படின்னு சொல்லிட்டு இரட்டைப்படை எண் வெற்றி பெற்றுருவாங்க. அப்போ அதனால் அவங்கள தடுக்கிறதும் இந்த விளையாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா எண் 1 எடுத்து இங்கே வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வரிசை 15 எண்கள் கூட்டுத்தொகை வர மாதிரி வைக்கிறத நம்ம தடுத்துடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா 6, 5, 11, 1, 12 தான் வருது. அப்போ இவங்க 4 எடுத்து இங்கே வைக்க முடியாது. இப்போ அடுத்தது இவங்க புதுசாக ஏதாவது ஒரு திட்டத்தோடு தான் அதை வைக்க முடியும். இப்போது எண் 2 எடுத்து இங்கே வைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போது 5, 2 கூட்டினீங்கன்னா 7 வருது. 7 அடுத்தது இங்கே 8 வச்சோம் அப்படின்னோம்னா கூட்டுத்தொகை 15 வந்துடும். அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, அடுத்தது இங்கே 7, 8 வைக்கிறதுக்கு இவங்ககிட்ட எண் கிடையாது, அதனால் நம்ம 2 இங்கே வச்சுருவோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வச்சுருக்காங்க. இப்போ இதை தடுக்கணுங்கிறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க, எண் 3 எடுத்து இங்கே வச்சிட்றாங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ எண் 3 இங்கே வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகுது, எண் 3, எண் 6 2 கூட்டம் 9 வருது. 9க்கு அடுத்தது 15 வரணும்னா இன்னொரு 6 வேணும். அப்போ 6ங்கிற எண் இவங்ககிட்ட இருக்காது. அப்போ அதனால் இவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்தது இவங்க 4 இல்லைன்னா 8 இந்த 2 எண்களில் ஏதாவது ஒரு எண் எடுத்து இங்கே வைக்கணும். இப்போ இங்கே 1, 2 கூட்டினா 3 வருது. இப்போ 3 கூட கூட்டுத்தொகை 12 வர்ற மாதிரி இங்கே நம்ம தனியாக கல் வைக்க முடியாது, அந்த மாதிரி கல் கிடையாது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 3, 6, 9 வருது. 9க்கு இங்கே 6 வைக்கணும், 6 வைக்க முடியாது. இந்த 8 எடுத்து இங்கே வச்சிட்றாங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே வச்சிட்டிங்கன்னா 8ம் 5ம் 13 ஆகுது. 13ங்கிறப்போ பார்த்திங்கன்னா இங்கே 2 வைக்கணும், 2 இவங்ககிட்ட இல்லை. இப்போ இந்த 7 இங்கே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்குவோம்.
இப்போ இந்த 4 வந்து வைக்கணும் அடுத்தது. இப்போது 8 3 11, 11க்கு 4 எடுத்துங்க வச்சிட்டாங்கன்னா 15 ஆச்சு. இந்த அடிப்படையில் இரட்டைப்படை எண் வந்து வெற்றி பெற்றதாக நமக்கு தெரியும். ஆனால் இதுவே 2 நகர்வுகள் திரும்பவும் போய் நம்ம வந்து மறுபடியும் 7 எடுத்து வேறு இடத்துல வச்சு பார்ப்போம். இங்கே ஒரு வேளை 7 எடுத்துங்க வச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். 7 5 12, இவங்க 4 எடுத்துங்க வச்சிட்றாங்க. இப்போ என்ன ஆகுது, 7 5 12, 4 16 ஆயிடுது. இப்போ இவங்களும் வெற்றி பெற முடியாது. ஆனால் இப்போ இவங்களுக்கு என்ன வாய்ப்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 எடுத்துங்க வச்சாங்கன்னா 9 4 2 6 9 15 ஆகுது. அப்போ வந்து ஒற்றைப்படை எண் உள்ளவங்க வந்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ரொம்ப சிந்திச்சு பொறுமையாக வந்து ஒரு எண்ணையும் கூட்டி கூட்டி பார்த்து அடுக்கும்போது தான் போட்டி வந்து கடைசி வரைக்கும் வரும். இந்த விளையாட்டு கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போன்றதொரு விளையாட்டில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.